Happy morning, students. Today analyze this topic European colonization and its impact. In the 16th century, around 1519, when the Aztecs were at the height of their power, the whole empire collapsed before the handful of adventure led by Spaniard named Hernan Cortes. அதாவது 16ஆம் நூற்றாண்டு 1519 அஸ்டெக்குகள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோவிலேருந்து வந்த அஸ்டெக் அப்படின்ற ஒருத்தவங்க அந்த மாயன் அப்படின்ற நாட்டை கைப்பற்றி டெனோச்டிட்லன் என்ற ஒரு தலைநகரை உருவாக்குனாங்க. இது ஏறத்தாழ பார்த்திங்க அப்படின்னா 200 இயர்ஸ் அந்த அஸ்டெக்குகள் தங்களுடைய பேரரசை சவுத் அமெரிக்காவில் நடத்தியிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெர்னன் கோட்ஸ் என்னும் ஸ்பானியருடைய தலைமையில் நிறைய துணிச்சல் மிக்க வீரர்களுடைய மொத்த பேரரசும் என்ன ஆரம்பிச்சிச்சு, அழிவுற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 16ஆம் நூற்றாண்டில் 200 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சவங்க 16ஆம் நூற்றாண்டில் அந்த அஸ்டெக்குகள் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஆட்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அழிய ஆரம்பித்தது. By the 18th century, demand for political freedom, administrative autonomy and economic self-determination was articulated throughout the Latin America. அதாவது மெக்சிகோவின் நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது சீர்குலைய ஆரம்பிச்சிச்சு. அதில் டெனோச்டிட்லன் அப்படின்ற இந்த நாகரிகம் எந்தவித சுவடுமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பின்னாடி புகழ்பெற்ற ஒரு படையெடுப்பாளர் வர்றார். அவர் தான் பிரான்சிஸ்கோலேருந்து பிசாரோ அப்படின்னக்கூடிய ஸ்பானியர். அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர் தான் பிசாரோ அப்படின்ற ஒரு ஸ்பானியர். இவர் பார்த்திங்க அப்படின்னா இன்கா அப்படின்ற ஒரு பேரரசின் மீது படையெடுக்கிறாரு. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றாரு. அப்போ இன்கா அப்படின்ற பேர்லேயே சில வருடங்கள் இந்த பிசாரோ அப்படின்றவர் ஆட்சி செய்கிறாரு. ஆட்சி செய்யும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையுமே என்ன செய்கிறாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பானியர்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரு அப்படின்ற நாட்டை பகுதியை தங்கள் பகுதியாக ஆக்கி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது அஸ்டெக் அப்படின்னு சொல்லும்போது த ஸ்ட்ரகிள் என்னது இராணுவமயமான ஒரு நாடாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. அப்போ கோட்டை கொத்தளம் அதோடைய பாதுகாப்பு சாலைகள் இராணுவங்களாக இருக்கட்டும் எல்லாமே அமைதி பாதுகாப்பு இருந்தாலும் இரக்கமின்றி மக்கள்கிட்ட இரக்கமின்றி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் சுதந்திரம் நிர்வாகம். அப்போ இந்த 18ஆம் நூற்றாண்டு என்ன ஆயிடுச்சு பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்றது தலைவிரிச்சு ஆடிச்சதுனால இது ஃபுல்லாக லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. இதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடிமைகள் அந்த காலனி ஆதிக்கம் உள்ள சக்திகளுடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய போர்கள் நடைபெற்றுச்சு. எப்போ 1791 to 1804. அப்போ இதன் மூலமாக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டிலேருந்து மக்கள் என்ன செஞ்சாங்க, விடுதலை பெற முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டங்கள் வந்ததன் விளைவாக மக்கள் விடுதலை அடைய கட்டுப்பாட்டிலேருந்து காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டிலேருந்து வெளியேற முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் நெப்போலியனிக் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். அப்போ இந்த ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் மீது யார் படையெடுப்பு நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன். த அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ப்ரொவைடட் இன்ஸ்பிரேஷன் டு த லாட்டின் அமெரிக்கன்ஸ். த நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இன் 1808 quickened the process of liberation struggle in South America. அதாவது அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள்னு சொல்லும்போது 1808 நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த 2 நாடுகள் மீது போர் தொடுக்கிறாரு. தென் அமெரிக்கானுடைய விடுதலை போராட்ட செயல்பாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தது. Already the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar, called El Liberator
த லிபரேட்டர். அதாவது இந்த விடுதலை வீரர், அதாவது காப்பாளர் அப்படின்றது இந்த சைமன் பொலிவர் அப்படின்றடைய தலைமையில் வந்து விடுதலை உணர்வு என்ன செஞ்சுச்சு, தென்னாப்பிரிக்காவில் அந்த அமெரிக்கா பிரெஞ்சு புரட்சிகள் நடக்கும்போது தலைவிரித்த அந்த விடுதலை உணர்வு அப்படின்றது தலைவிரித்து ஆடுது. போர்ச்சுகல் வந்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியன் கைப்பற்றுறாரு. அந்த கைப்பற்றின பின்னாடி போர்ச்சுகல் வந்து நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்ச்சுகீசிய அரச குடும்பம் சொல்லும்போது லிஸ்பன் அந்த நகரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தப்பி ஓடி போர்ச்சுகலில் காலனியாக இருந்த ஒரு பிரேசில் சுதந்திர நாடு அப்படின்னு ஆயிடுச்சு. போர்ச்சுகலை வந்து யார் நெப்போலியன் வந்து கைப்பற்றுறாரு. அப்போ அரச குடும்பம் வந்து என்ன செஞ்சிச்சு, அந்த ஊரை விட்டு வெளியேறிடுச்சு. அதுதான் சொல்லியிருக்காங்க, த போர்ச்சுகல் ராயல் ஃபேமிலி இன் த contest of conquest of Portugal by Napoleon fell from Lisbon and thereby adjusted the transition of Brazil from colony to independent nation. Pedro I recognizing the claim to the Portuguese throne declared independence of Brazil. அப்போ அந்த பிரேசில் வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. போர்ச்சுகல் வந்து அரியணைக்காக தனது உரிமையை துறந்த முதலாம் ஃபர்ஸ்ட் பேட்ரோ அப்படின்றவர் வந்து பிரேசில வந்து என்ன சொல்கிறாரு, சுதந்திர நாடாக அறிவிக்கிறார். த மன்ரோ டாக்ட்ரின், அதாவது மன்ரோவின் கோட்பாடு. த ஃபைட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன்டென்சிஃபைடு வென் நெப்போலியன் ஃபெல் இன் 1815. அதாவது 1815 நெப்போலியன் வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமாக அடைஞ்சிச்சு. சம் ஆஃப் த யூரோப்பியன் கிங் வென்ட் டு ஹெல்ப் த கிங் ஆஃப் ஸ்பெயின் டு க்ரஷ் த வாலண்டியர்ஸ் இன் சவுத் அமெரிக்கன் காலனிகள் அப்படின்னு சொல்லும்போது 1815 நெப்போலியன் என்ன செய்கிறாரு, வீழ்ச்சி விட்டுறாரு. அப்போ விடுதலை போராட்டங்கள் வந்து மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தீவிரம் அடையுது. அந்த சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலனிகளுடைய புரட்சிகளை ஒடுக்குவதில் வந்து அரசுக்கு உதவி செய்ய சில ஐரோப்பிய குடியேற்ற நாடுகள் வந்து விரும்புது. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் மன்ரோ என்ன செய்கிறாரு, தன்னுடைய புகழ்பெற்ற மன்ரோ கோட்பாடு, பட் மன்ரோ த பிரசிடெண்ட் ஆஃப் USA கேம் அப் ஹிஸ் ஃபேமஸ் மன்ரோ டாக்ட்ரின். அந்த மன்ரோ அப்படின்ற கோட்பாடை வந்து கொண்டு வராரு. அப்போ கொண்டு வரும்போது which declared that it was European inferior anywhere in America, north or south. It would amount to waging a war against the United States. அமெரிக்காவில் எந்த பகுதியிலையும் வந்து ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராட்டமாக அது கருதப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மன்ரோ வந்து அறிவிச்சிடுறாரு. அப்போ இன் 1830 the whole of the South America was free from European domination. 1830 பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சவுத் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற ஆரம்பித்தது. US protected the South American republicans from European, but there was no one to protect them from the United States. அதாவது ஐரோப்பியர்களிடந்து அமெரிக்கா தென் அமெரிக்கா குடியரசுகளை வந்து இந்த மன்ரோ அரசு வந்து காப்பாற்றியது. ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்கா, அதாவது அந்த அமெரிக்கா சவுத் அமெரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு சொல்லி பிரிச்சிருந்துச்சு இல்லையா, அதில் அந்த சவுத் அமெரிக்காவை காப்பாற்ற யாருமே வரல, அமெரிக்காவை காப்பாற்றிருக்காங்க. டிஸ்யூனிட்டி அமங் லாட்டின் அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட், அதாவது லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை அப்படின்றது வந்து காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. த லாட்டின் அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட் fought not only Spain and Portugal but also each other. In 1821 Central America succeeded from Mexico later 1839. அப்போ இந்த அமெரிக்காவினுடைய லத்தீன் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1821 மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிட இருந்து என்ன செஞ்சு பிரிய ஆரம்பிச்சு இந்த லத்தீன் அமெரிக்கா அப்படின்றது.
1839 மத்திய அமெரிக்கா வந்து 5 குடியேற்ற நாடுகளாக பிரிய ஆரம்பித்தது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுதமாலா கோண்ட்ராஸ் அண்ட் நிகரகுவா. இந்த மாதிரி வந்து 5 பகுதிகளாக மத்திய சென்ட்ரல் அமெரிக்கா வந்து 5 குடியரசுகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. 1828 உருகுவே வந்து பிரேசில்கிட்டருந்து பிரிய ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. இன் 1830 வெனின்சுலா அண்ட் ஈக்குவேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது கிராண்ட் கொலம்பியாவிலேருந்து வெனிசுலாவும் ஈக்குவேடாரும் என்ன செஞ்சு பிரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட், அதாவது அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய ஆர்வம் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898 ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் யூஎஸ் மிலிட்ரி ரூல். அதாவது கியூபா அப்படின்றது வந்து அமெரிக்க இராணுவ ஆட்சியின் கீழே வந்து இருந்தது. when the Americans finally left the retain a naval station in the Cuba, the US also retained the right interview in Cuba internal affairs ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இருந்து என்னது, இங்கேருந்து 1904 ரூஸ்வெல்ட் வந்து மன்றோ கோட்பாடு இதெல்லாம் திருத்தங்களை வந்து கொண்டு வர்றாரு. அப்போ ஒழுங்கு பராமரிப்பதற்காக வந்து லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் தலையிட அமெரிக்காவுக்கு அதிகாரம் அப்படின்றது வந்து மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்க அரசியல் ரீதியாக பார்த்தாலும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட செல்வாக்கு பெற்ற நாடாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை த கிரேட் டிப்ரெஷன் மேட் இன் இம்பாசிபிள் ஃபார் அலிகார்